ஸ்ரீராம் என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹைதராபாத்லேருந்து பெத்தம்மா குடின்னு சொல்லிட்டு பஞ்சாரா ஹில்ஸில் இருக்குது. அது இந்த வனதேவதை சம்மந்தமானது. அந்த கோயில் நாங்கள் பஞ்சாரா ஹில்ஸுன்ற இடம் சினிமா ஹீரோயின்ஸ், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிற பணக்காரர்கள் இருக்கிற இடம் இருந்தால் கூட அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், வனதேவதைன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா தரப்பான மக்களும், அடித்தட்டு மக்கள்லேருந்து பணக்காரங்க வரைக்கும் அது ரெகுலராக போயிட்டுருக்கிற இடம். இந்த போனாலுன்ற இந்த ஆடி மாதம் வர டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு ரஷ், உள்ளே நுழைய முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த ஆடி மாதம் இங்கே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுனால அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ராத்திரி 3 மணிக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் அதை அந்த கோயில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு 4-5 அடி உயரத்தில் அந்த எல்லம்மான்ற தேவதை பக்கத்தில் அது சுயம்பாக வந்ததாக சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சின்ன ஒரு 80 அடி இதில் கட்டின ஒரு கோயில். அது பக்கத்தில் இப்போ பெரிய கோயிலாக கட்டிட்டாங்க. அது அப்படி தான். அது ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாம் அந்த கார் பார்க்கிங் பக்கத்தில் தான் அந்த சின்ன கோயில் இருக்கும். அது மெயின் ரோடு கோயில் எங்கேயுமே இருக்காது, ரொம்ப சின்னது. அது கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இருக்கும். அதனால் நடக்கிறவங்களுக்கோ இல்லை ரோடுக்கு அட்டமாக இருக்கணும் எதுவுமே கிடையாது. ரொம்ப சைடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் கிடையாது. அது மாதிரி இருக்கிற கோயில். அது எப்படி யார் ஆர்டர் கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. ராத்திரி 2-2:30 மணி அந்த டைமில் அதை நைட்டு அதை புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு அந்த கோயிலை, அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நடக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அது எந்த கவர்மெண்ட் செஞ்சாலும் அது தப்பு தான். ஏன்னா அது மக்களோட நம்பிக்கை அதில் இருக்குங்கும்போது நான் ஒரு வாரமாக ஒரே ஸ்ட்ரைக்கு, அப்புறம் இந்த பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த லீடர்ஸ்லாம் போய் ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொன்னோடனே இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு அடுத்த எலெக்ஷனில் இது அதோட பிரபாவம் இருக்குன்ற ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எம்ஆர்ஓ சர்வே பண்ணி 1000 அதில் அடியில் கொஞ்சம் பெரிய இடமா கொடுத்து, அதுக்கு நீங்கள் அந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்க லேடிஸு, அங்கே இருக்க ஜென்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதில் எந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கட்டித்தரேன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ கவர்மெண்ட் இறங்கி வந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது அவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த ஸ்லம்மில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்குமே எல்லா நாலேஜும் இருக்குது. இப்போ யூடியூப்பு அது இதுன்னு வந்த பிறகு எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபாத்திமா ஒரு காலேஜ் இருக்கான், ஆர்ட்ஸ் காலேஜாக என்ன காலேஜே தெரில எனக்கு. அந்த காலேஜ் அந்த ஏரியில் பாதி இடத்த ஆக்குபை பண்ணி அன்ஆத்தரைஸ்டு இடம் அதை அதை இவங்க காலேஜ் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இடிக்காமல் அதிலெல்லாம் கை வைக்கத்தி இவங்களுக்கு தைரியங்கள், எத்தனை சர்ச்சுங்க, எத்தனை இது மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அவங்க மேலே இது எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை. ஹிந்துஸ்னால் இவங்களுக்கெல்லாம் இலக்காரமாக போச்சா அப்படி இப்படின்னு நிறையா பேர் இந்த சாதாரண ஸ்லம் மக்களே பேசுகிறாங்க இதெல்லாம். அதை மாதிரி பேசினோடனே அது இவங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் அது பண்ணது இது எலெக்ஷன் நிச்சயமாக அதோட பிரபாவம் இருக்குன்ற பயம் அவங்க திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த விக்கிரகத்தை திருப்பி கொண்டாந்து அங்கே வைக்கிற அளவுக்கு அவங்க கவர்மெண்ட் இறங்கி வந்திருக்கு. எதுக்கு இந்த விஷயம் பேசுகிறோன்னா, இந்த யுனைட்டி இல்லாமல்னால தான், ஹிந்துஸ்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லாதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருக்க விக்கிரகத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இதை நம்ம பக்கம் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளும் அதை மாதிரி ஒரு ஒத்துமையாக இருந்து கவர்மெண்ட்டை இறங்கி வர அளவுக்கு நம்ம போராடணுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் பாலிட்டிக்ஸோ இல்லை எதுவுமே சேர வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு இல்லாமல் நிறையா வீட்டில் தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, நிறைய மக்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதில் சேர்த்து இதையும் பார்த்துக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது, இது பொது பிரச்சனைங்கும்போது அதுவும் தெலுங்கானா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்தி விஷயத்தில் எந்த ஒரு விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. அது எந்த ஒரு உடனே மறந்து போயிட்டு எலெக்ஷனில் ஓட்டு போடுற ஆளுங்கள்லாம் கிடையாது. இது ரொம்ப பிரபாவம் கொடுக்குங்கிற ஒரே காரணத்தில் தான் இவங்க திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.